திட்டமிடப்படாத தற்செயல் நிகழ்வுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகின்றன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்மை அறியாமல் நிறைய தற்செயல் நிகழ்வுகள் நடக்கும்போது நாம் மனம் நொந்து போய் விடுகிறோம். இது ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு நொந்து போகிறோம். அது எதனால் ஏற்படுகிறது, அது என்ன, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பல்லாவரம் போகிற இடத்துல ரேடியல் ரோட்டில் பெரிய ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் நிறைய ஆகாய தாமரை முளைத்து கிடக்கு. நிறைய அந்த நீர்நிலையே பாழாகிற அளவுக்கு அங்கே முளைச்சி கிடக்குது. அவ்வளோ பெரிய நீர்நிலை இருக்குது. ஆனால் லாரியில் தான் அங்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே லாரி தண்ணி தான் வருது. அவ்வளோ பெரிய ஏரிக்கும் பக்கத்தில் ஏன் லாரி தண்ணி வருது, அந்த ஏரி தண்ணியை ஏன் பயன்படுத்த முடியல அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நீர்நிலைகளை பாதுகாப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாகத்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அது இருக்கட்டும், நான் சொல்ல வந்தது அது இல்லை. அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா இந்த சில சமயங்களில் அந்த ஆகாய தாமரைகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக போய் கிடக்கும். அப்படியே நீர்நிலை அப்படி கண்ணாடி வானம் அந்த நீர்நிலையில் தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்வது போல் அவ்வளோ பெரிய ஒரு கண்ணாடி பதிச்ச மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அவ்வளவும் முன்னால் அந்த கண்ணாடியை மறைச்ச மாதிரி எல்லாம் சேர்ந்துடும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தற்செயல் நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கும்போது, எழுத்தாளர் ஜெயமோகன், சினிமா வசனகர்த்தா கூட அவர் தான் வசனங்கள்லாம் எழுதுகிறாரு. அவர் சொன்ன ஒரு நிகழ்வு, அவர் சொன்ன ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அதை தொலைபேசி நிறுவனமாகவும் அது இருக்கும்போது நிறைய சட்டப்பூர்வமான அதில் நம்ம இணைப்பு வச்சிருந்தாலே அது சட்டப்பூர்வமானது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஏன்னா இப்போ ஆதார் அட்டையெல்லாம் சட்டப்பூர்வமானது. அந்த மாதிரி பிஎஸ்என்எல் அப்படிங்கிற அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தோடு நாம் தொலைபேசி இணைப்பு வச்சுருந்தோம்னா அது என்னன்னா ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அடையாளமாக இருந்தது. அதனால் அந்த காலங்களில் அதனாலன்னு இல்லை, நிறைய பேர் அதில் தொலைபேசி இணைப்பு கொடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது உடனே கொடுத்துட மாட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் போய் எந்த இதில் வேணாலும் ஒரு தொலைபேசி இணைப்பை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் பிஎஸ்என்எல்ல அந்த மாதிரி வாங்க முடியாத ஒரு காலம். ஆட்களும் குறைவு. வேலை செய்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை பளு இருக்கும். ஒரு முகவரி கொடுத்தாங்கன்னா அது முகவரி சரியாக இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு அது சரியாக இருக்கிற நிலையில தான் அந்த இணைப்பே கொடுப்பாங்க. இந்த போலியான எந்த அடையாளங்களையும் காட்டி நாம் இணைப்பு பெற முடியாது. அதில் ஜெயமோகன் எழுத்தாளர் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பேருந்தில் ஏறி தான் அலுவலகத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாரு, பேருந்தில் ஏறி அலுவலகத்துக்கு வர்றதுக்காக பேருந்தில் ஏறிடுறாரு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பஸ் பாஸ் இருக்கும் பார்த்திங்களா, பஸ் பயணத்துக்கு டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்காம பயணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல இப்போவும். அந்த மாதிரி அந்த மாணவர்கள்லாம் இந்த பேருந்தில் ஏற வர்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மாணவர்கள் ஏறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நடத்துனருக்கு என்ன ஆகும்னா ஊக்கத்தொகை கொஞ்சமாக போயிடும். அதனால் நடத்துனர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்ஸை எல்லாரும் ஏறுற வரைக்கும் நிறுத்தி வைக்க மாட்டாங்க. உடனே விசில் கொடுப்பாங்க, ஓடி போய்ட்டு பஸ். ரொம்ப மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்க. இப்போ கூட ஒரு நீட் தேர்வை பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஒரு பொண்ணு ஓட்டம்னு ஓடுவா பாருங்க, பஸ்ஸு நிற்காமல் போயிடும். அதுக்கப்புறம் அவள் ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் அவள் போய் தேர்வு எழுத போனா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பேருந்தை நிறுத்த மாட்டாங்க நடத்துனர்கள். அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஊக்கத்தொகை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணம். அந்த மாதிரி அவர் நிறுத்தாமல் போகும்போது இந்த எழுத்தாளருக்கு கோபம் வருது. அவர்கிட்ட சண்டை போடுறாரு. நீங்கள் ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க மாணவர்களுக்கு, ஏன் அவங்க ஏறுறதுக்குள்ளே என்ன அவசரம், எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கும் அந்த நடத்துனருக்கும் வாக்குவாதம்னா பேச்சுவார்த்தை முத்தி போயிட்டு வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க. உணர்ச்சி மீதுற அறிவு கீழே போயிடுச்சு. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க.
அந்த நேரத்தில் என்ன ஆயிடுது, நடத்துனர் ஏதோ ஒரு கெட்ட பேச்சு பேசிடுறாரு எழுத்தாளரை. எழுத்தாளர் இறங்க வேண்டிய இடம் வந்தோன்னே அவர் இறங்குறாரு. ஆனாலும் அவர் பேசின வார்த்தை, நான் உன்னை வந்து புகார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நடத்துனர் என்ன பண்ணுறாரு, நீ புகார் பண்ணிடுவியா, உன்னை அடிப்பேன் நான் வந்து அப்படின்னு எல்லாம் சண்டை போடுறாரு. ஒருத்தர் அந்த மாதிரி பொது இடத்துல பேசினா எப்படிங்க இருக்கும்? இது ஒரு தற்செயல் நிகழ்வு, அதுக்காக சொல்லிட்டு வரேன். இது வந்து திட்டம் போட்டு யாருமே இதை பண்ணவே இல்லை. அது திட்டமே இல்லை. திட்டம் இல்லாமல் தானாகவே நடந்த ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி நடந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நொந்து போய் அவரோட அலுவலகத்துக்கு வர்றாரு. அந்த அலுவலகத்தில் நீண்ட நாளாக ஒருத்தர் தொலைபேசி இணைப்பு கேட்டுக்கிட்டே இருக்கார். அவருக்காக ஒரு ஆள் அனுப்பி அந்த முகவரி சரியாக இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஆள் அனுப்புகிறாரு. அந்த முகவரியில் யாருமே இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு. அதனால் இவருக்கு தொலைபேசி இணைப்பு கொடுப்பதற்கு தாமதமாகிறது. ஆனால் போய் பார்த்தவர் தான் சரியில்லையே தவிர இணைப்பு கேட்டவர் எல்லாமே சரியானது தான் கொடுத்துருக்குறாரு. அதை இவரால் யோசிக்க முடியல. அவர் உடனே வந்து, நான் எத்தனை தடவை கேட்குறது, நான் எத்தனை உங்களுக்கு நான் வந்து சான்றுகள் கொடுத்தா கூட நீங்கள் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க, இன்னும் நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு அவர் வந்து இவர்கிட்ட கோபமாக கேட்குறாரு. ஏற்கனவே இவர் மனம் நொந்து கோபப்பட்டு வர்றாரு. அது ஒரு தற்செயல் நிகழ்வு. இப்போ இது ரெண்டாவது ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா கேட்குறேன், நான் எல்லாத்தையுமே சரியாக கொடுத்துருக்கேன், நீ ஏன் இணைப்பு கொடுக்கல அப்படின்னா நடுவில் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான். அப்போ இடையில எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு இவங்க 2 பேருக்குள்ளார தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வருது. உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு, அந்த இவர்கிட்ட நான் தொலைபேசி இணைப்பு உனக்கு கொடுக்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு கோபம் வந்து அவர் மேலதிகாரிகிட்ட போய் சொன்ன உடனே மேலதிகாரி என்ன பண்ணுறாரு, இவரை கூப்பிட்டு எழுத்தாளரை கூப்பிட்டு கண்டபடி திட்டுறாரு. இதுக்கு நான் பொறுப்பாளரா, நீ பொறுப்பாளரா, நீ எப்படி அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இவரோட கோவப்பட பயங்கரமான சண்டை ஆயிடுது. உன் வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இன்னும் 6 மாதத்துக்கு இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இவர் கோவப்பட்டுட்டு வெளியில் வர்றாரு. இதுவும் தற்செயல் நிகழ்வு தான். ஏன்னா அதிகாரி இவர்கிட்ட கோவப்படணும்னு நினைக்கவும் இல்லை, அதுக்கான திட்டமும் அவர் போட்டு வைக்கலை, இவரும் அதுக்கான திட்டமும் எதுவும் போட்டு வைக்கல. இப்போ தற்செயல் நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே வருகிறது. இறுதியில் என்ன ஆயிடுது அப்படின்னா, வெளியில் அவர் வேகமாக வெளியில் வந்து இன்னும் இந்த அலுவலகத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அவர் வெளியில் வரும்போது அவரோட நண்பர் ஒருத்தர் அவரை வந்து சந்திக்கிறார். சந்தித்து அவர்கிட்ட 6 மாத சம்பளத்தை முன் பணமாக அவர் கையில் கொடுக்குறார். கொடுத்துட்டு, நீ வந்து திரைப்படத்துக்கு எங்களுக்கு கதை எழுதி கொடு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. வசனம் எழுதி கொடு, கதை எழுதி கொடு அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. எவ்வளவு? 6 மாதத்து சம்பளத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்து மொத்தமாக நீ செய்யின்னு சொல்கிறார். இவர் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்துடணுங்கிற ஒரு முடிவில் இருக்கார். 6 மாதம் அலுவலகம் போகலை அப்படின்னா அவருடைய வருமானம் இல்லாமல் அந்த குடும்பம் என்ன பண்ணும், அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து அவர்கிட்ட 6 மாதத்து பணத்தை கொடுத்துட்டு, நீ படத்துக்கு கதை எழுதி கொடு, வசனம் எழுதி கொடு அப்படின்னு கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே சரி அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு படத்துக்கு தான் நான் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் அந்த திரைத்துறைக்கே போயிடுறாரு. வேலையவே வேண்டான்னு விட்டுட்டு திரைத்துறைக்கே போயிடுறாரு. அப்போது இந்த நிகழ்வுகள் என்ன பண்ணுது பாருங்க, தற்செயலாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த ஏரியில் இருக்கிற ஆகாய தாமரைகளை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது போல இந்த தற்செயல் நிகழ்வுகள் அடுத்து அடுத்து நடந்து நடந்து இந்த மனிதரை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு திரைத்துறையில் கொண்டு போய் இவரை நிறுத்துது. திரைத்துறையில் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், நிறைய அந்த துறையில் இருந்ததுனால தானே இன்றைக்கி விஜய் வந்து எளிதில் முதலமைச்சராக வர முடிஞ்சது. ரொம்ப சீக்கிரம், மிக குறைந்த வருடங்களில், எந்த அனுபவமும் இல்லாமல் டக்குன்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா அதுக்கு காரணம் திரைத்துறை தான். அதனால தான் எல்லாருமே திரைத்துறையை நோக்கி நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் தான் எல்லாமே ஜாக்பாட் அடித்த மாதிரி புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகிறதும் உண்டு. அதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு தூரம் சம்பாதிச்சவர் ஒன்றும் இல்லாமல் போனதும் அந்த திரைத்துறை தான். இந்த திரைத்துறை தூக்கியும் வைக்கும், தூக்கி கீழேயும் போடும்.
அந்த ஒரு துறைக்கு அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நகரக்கூடிய நகர்த்தல்கள், அந்த தற்செயல் நிகழ்வுகள் நம்மளை கோபுரத்தில் கொண்டு வந்து வைக்க போகுதா, குழிக்குள்ள தள்ள போகுதா அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த தற்செயல் நிகழ்வுகள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலுக்கும் நம்ம உடம்புக்குள்ள உயிராக இருந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கும் அந்த பேரறிவுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் தற்செயல் நிகழ்வுகள் வரும்பொழுது வருத்தப்படாதீங்க. அது உங்களை எங்கோ கொண்டு போய் சேர்ப்பதற்காக நடக்கக்கூடிய ஒன்று. அதனால் திட்டமிடாமல் ஏதாவது ஒரு செயல் நடந்ததுன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க. அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அது நடக்குது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்க, நிறைய செய்திகள் உங்களுக்காக.